ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் ஸ்டிச்சஸ். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ஸ்லீவ் டிசைன் அப்புறம் ஒரு பேக் டிசைன் ரெண்டுமே ஒரே வீடியோலேயே பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் பேக்கில் எப்போதும் போல் நெக் அடித்து திருப்பிட்டு கீழே டாட்டெல்லாம் கூட பிடிச்சி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே இந்த நெக்கிலேருந்து இந்த கிராஸாக போகிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, இது ஒரு சைடு வரைஞ்சி அதே சேம் சைஸ்லேயே அதே சேம் இதுவாக வரணும் அப்படின்றதுக்காக ஆப்போசிட் சைடுக்கு இந்த மாதிரி போட்டு டேப் பண்ணோம்னா அந்த ட்ரேஸ் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் பார்த்திங்களா. அதில் சின்ன பார்டர் இருக்கிறது தான் நம்ம இங்கே வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிசு தெரியாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடுமே அழகாக மடித்து அந்த பார்டர் மட்டும் அந்த கோல்டன் ஜரி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி அழகாக மடித்து அடிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இந்த மாதிரி அழகாக நம்ம ரெண்டு சைடுமே பிசுக்கு தெரியாத மாதிரி அழகாக மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து அடிச்சுட்டு இந்த பார்டரை வச்சு நம்ம அங்கே ப்ளீட் வச்சு அழகாக டிசைன் பண்ண போகிறோம். இதில் நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடம் லேஸ் வச்சு தைக்கணும். இந்த லைனோட எண்டுலேருந்து அந்த லைனோட எண்டு வரைக்கும் நம்ம இந்த நெக் லைன்லேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ப்ளீட் பிடிச்சிட்டே போகணும். நம்மளுக்கு அந்த கரெக்டான கேப் விடுறதுக்கு தெரியல அப்படின்னும்போது நம்ம கோடு போட்டு அந்த கோடுக்கு மேலே கூட நம்ம தைச்சிட்டே போகலாம். இது இப்போ நம்ம கோடு போடலை, அப்படியே அங்கே இருக்க தையலை வச்சு அப்படியே அடையாளம் வச்சு இன்னும் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி ப்ளீட் வச்சுட்டே போகிறேன். நம்மளுக்கு பார்டர் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட் வச்சுக்கலாம். பார்டர் நல்லா தாராளமாக இருக்குது அப்படின்னும்போது நம்ம நெருக்கி அழகாக ப்ளீட் வச்சுக்கலாம். பார்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்டாக கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இதில் இப்போ பார்டர் நல்லா தாராளமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் நெருக்கியே நான் ப்ளீட் வச்சுக்கிறேன். அந்த நெக்லேருந்து அந்த பார்டர் நம்ம வைக்கிற இடத்துக்கு பாருங்கள், ஒரே அளவாக கேப் விடணும். அப்போ தான் அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தைச்சிடுவோம். அப்போ நம்ம கிராஸாக இல்லாமல் கரெக்டாக ஒரே லெவலாக வரதுக்காக தான் நம்ம கோடு போட்டு கூட நம்ம அதுக்கு மேலேயே தைச்சிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த லைனுக்கு எண்டு வரும்போது முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது கீழே இதே மாதிரி இந்த ப்ளீட்டு கரெக்டாக நேராக வச்சு அந்த கோடுக்கு நேராகவே வச்சு ஸ்டார்ட் பண்ணி நேராக வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு போகணும். ப்ளீட்டு கிராஸாக இல்லாமல் நேராக வச்சு அழகாக தைச்சிடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே அழகாக ப்ளீட் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தைச்சிடலாம். நான் 1/4 இன்ச்சு லேஸு காப்பர் லேஸ் எடுத்துருக்கேன். இருந்தாலும் அதுக்கு நம்ம ரெண்டு சைடுமே தையல் போடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மேலே கீழே ரெண்டு சைடுமே வச்சாச்சு. நம்ம டபுள் அந்த 1/4 இன்ச்சு லேஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே ரெண்டு எண்டிங்லேயும் தையல் போட்டால் தான் அது தூக்காமல் அழகாக ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம லைன் போட்டோம் பார்த்திங்களா சைடில், அது மேலேருந்து நம்ம அதே மாதிரி அழகாக தைச்சிட்டு போகணும். இந்த பார்ட்ரு இந்த ரெண்டு சைடு மட்டும் கொஞ்சம் பிசுறு இருக்கும், அதனால் அந்த பார்ட்ரு சைடு நம்ம ஏற்றும் போது கொஞ்சம் நல்லா கெட்டு தையல் போட்டு நம்ம பண்ணோம்னா பிச்சுட்டு வராமல் அந்த பிசுறுலாம் வெளியே வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பாருங்கள், 1/4 இன்ச்சு லேஸாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு தையல் போடணும். அப்போ தான் அது கரெக்டாக படிமானமாக இருக்கும். இந்த இடம் இது சின்ன லேஸுன்றதால ரொம்ப மெலிசாக சிம்பிளாக தெரியுது, அதனால் நான் ரெண்டு லைன் வச்சுட்டேன். நம்ம பட்டை லேஸாக வச்சோம்னா ஒரு லைன் வச்சாலே போதும். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம தைக்கணும். இது கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நான் தைச்சிட்டு போகிறேன். இதுக்கும் அதே மாதிரி ரெண்டு லைன் வச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்குக்காக
நான் இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முன்னாடியே முடித்து நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இதை அது மேலே வச்சு தைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக வைக்கும்போது அந்த ஷோல்டர் ஆண்டு ரொம்ப தடிமனாக இருக்கும். இது வந்து இடுப்புக்கு வந்து கீழே ஒரு லைன் வச்சாச்சு. அப்போ தான் கரெக்டாக மேட்சாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எல்போ லென்த்து ஸ்லீவ் தான். இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே லாங் பார்டர் வந்துடுது. இப்போ ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது மேலே கீழே தையலுக்கு போக. அதில் சென்ட்ரு பார்த்து குறிச்சிட்டு இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5, அப்புறம் சைடு அகலம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வச்சு அழகாக ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக லீஃப் டிசைன் வரைஞ்சிட்டு இங்கே வந்து இது வந்து ஒல்லியான சைஸ் ப்ளவுஸ் தான், அதனால் நான் வந்து 1/2 இன்ச்சு தான் அகலமே வச்சுருக்கேன். இன்னும் நம்ம தைக்கும்போது இன்னும் 1/4 இன்ச்சு நம்ம தைச்சிருவோம். அப்போது மொத்தமாக பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு அந்த அகலம் வந்துடும். நம்ம இது நல்லா ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அகலத்தை கூட்டிக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக சென்டராக வர மாதிரி வச்சிடுங்க. கீழேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கே மெயின் கிளாத்லேயும் விடுற மாதிரி கரெக்டாக கீழேயும் ஒரே லெவலாக வர மாதிரி பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கெட்டி தையல் நல்லா என்ன சொல்கிறது நல்லா வந்து நம்மளுக்கு பொடி தையலாக விழுற மாதிரி 2 பாயிண்ட்டு அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து இந்த ஜரி கிளாத் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பார்டர் கிளாத் நம்ம தூர தையல் இருக்கிற மாதிரி போட்டோம்னா நம்ம இந்த மாதிரி நல்லா நாச் போட்டு தானே நமக்கு எப்படியும் கட் பண்ணி திருப்புவோம். அப்படி பண்ணும்போது அது பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பொடி தையலாக போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்போவும் நெக்குக்கெலாம் போடுற மாதிரி அழகாக இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கேப்புக்குள்ளே இந்த லைனிங் கிளாத்தை உள்ளே விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நல்லா இந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா நகத்தை வச்சு கீறிக்கோங்க. கீறிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. அழகாக இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே மடித்து அடிச்சிட போகிறோம். அழகாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு கீழே வந்து நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் உள்பக்கமாக மடித்து நல்லா கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு அதே மாதிரி மெயின் கிளாத்லேயும் அதே லெவலில் அழகாக நம்ம மடித்து எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வெளியே தெரியாத அளவுக்கு அழகாக வச்சு நம்ம நேர் தையல் ஒன்று போட்டுடலாம். நம்ம அடித்து திருப்பி மேலே படிமான தையல் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். நம்ம இந்த ஹோலுக்கு அழகாக நம்ம ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக நம்ம ஹோல் அடித்து திருப்பி இருந்தாலும் இது வந்து நேர் தையல் தான், அதனால் இது வந்து நம்ம இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே லேஸும் வச்சுருவோம், அதனால் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அப்புறம் நம்ம எப்போதும் போல் சுற்றி தையல் போட்டுக்கோங்க. சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட சாரீ கிளாத் பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலர் தான். இதில் வந்து நம்ம இந்த ஓப்பனுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு போ டிசைன் மாதிரி வரா மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 3க்கு 2 இன்ச்சு அப்படின்ற அகலத்தில் நீளத்தில் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அதை 3 பக்கமும் இந்த மாதிரி அடிச்சுட்டு அழகாக அதை கட் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. திருப்பி அந்த நம்ம இன்னொரு சைடு நம்ம ஓப்பனாக இப்போ திருப்பத்துக்கு யூஸ் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்தையும் அழகாக இப்போ நம்ம எப்படி கை மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் மடித்து அதுக்கு மேலே தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நானும் இது தைச்சிக்கிறேன். மடித்து தைச்சிட்டோம்னா இப்போ 4 பக்கமே நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட சென்ட்ரு பார்த்து அழகாக அந்த இடம் ப்ளீட் எடுத்து நம்ம ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. இது வந்து நம்ம கவுன்லலாம் வைக்கிறோம் பார்த்திங்களா, ஒரு போ மாதிரி வைப்போம், அந்த மாதிரி டிசைன் தான் இது. அந்த கேப்புக்கு சென்டராக அழகாக நம்ம இது மாதிரி வைக்க போகிறோம். இது வந்து கஸ்டமரே கேட்ட டிசைன் தான். இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேஸு லைனிங் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் ஏரியாவில் எப்படி வாங்குகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க.
இப்போ இது வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த இடம் மட்டும் தையல் அடித்தோம்னா அது ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே நம்ம அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுடுங்க. நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு இதோட சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு பட்டன் வச்சிடலாம். பட்டன் வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட எண்டிங்கில் கையோட ஸ்லீவ் எண்டிங்லேயும் ஒரு லேஸ் வச்சிடுறோம். இப்போ நெக்குக்கு வச்ச லேஸ் தான். இதே மாதிரி இந்த கேப்புக்கு சுற்றியும் அழகாக கார்னர்லாம் அழகாக நீட்டாக வரா மாதிரி அழகாக வச்சு விட்டுருங்க. வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ளவுஸோட நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைனு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.